ப்ரோ கடல்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க, கடல்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க. அட இதுக்கு நான் கிரிட்டு கிரிட்டு 2 நிமிஷத்துல முடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு கிரிட்டு கிரிட்டு அப்படியே பிரியாணி வாங்க போயிட்டப்பா. பிரியாணி வாங்கிட்டு அப்படியே நம்ம கடற்கரைக்கு போயாச்சு. அங்க போயிட்டு நம்ம பண்ணக்கூடாத குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இருக்குப்பா பிரியாணி. அட செம்ம வாசங்க. அதாவது 1 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தாலும் பிரியாணி சூடா இருக்குப்பா வேற லெவல். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணியில கிரிட்டு கிரிட்டு நீச்சல் அடிச்சு பார்த்தா இங்க பாருங்கப்பா சிக்கன் லெக் பீஸ் அவிச்ச எக்லாம் கிடைச்சிட்டு அதை கொண்டு அப்படியே கடலுக்கு ஐயோ என்னோட அவிச்ச எக்கு போயிட்டுப்பா. அதாவது இந்த பிரியாணி வாங்கும் போதெல்லாம் இந்த முட்டைக்கு எனக்கு ராசியா இருக்க மாட்டேங்குப்பா. இப்ப என்ன பண்றது, என்னோட முட்டை எனக்கு வேணும், என்னோட முட்டை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் முடிக்க ஆரம்பிச்சிட்டான்பா. நம்ம மாப்பிள வந்து தலையில அடிச்சிட்டியோ எரும மாடு வயசாகுது இது நீ கொண்டு முட்டைக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டான். வந்த கோவத்துக்கு ஜான் மைக்கேல் கிக் கொண்டு கொடுத்துட்டப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகுபலி பவரை யூஸ் பண்ணி எப்படியே கடலுக்குள்ள பிரியாணி கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எடுத்து சாப்பிட்ற கைப்பில அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அட வேற லெவலுங்க. ஆனா பிரியாணி சாப்பிட முடியல, ஏன்னா கீழெல்லாம் மீன் சுத்து போடுதுப்பா. கடிக்க கூடாத இடத்துல கடிக்குது அப்படின்னா பாத்துக்கங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு 100K லைக் வந்துருந்துச்சுன்னா அந்த ராஜ்மைண்ட் வயசு நாடு கடல்ல போய் பிரியாணி சாப்பிடுறாப்பா. இது யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம கேமராமேன் மேல சத்தியம். அதுக்கப்புறம் அவ்வளவு சாப்பிட முடியும்.